அன்பிற்குரிய மிதுன ராசி நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் ஸ்ரீராம் ஆதித்யாவினுடைய அன்பான வணக்கங்கள். இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குன்னு பார்ப்போம். சூரியன் 3rd பிளேஸில் சாதகமாக இருக்கார். சந்திரன் 4th, ராகு, சனி, இந்த 4 கிரகங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கார். உங்களோட ராசியிலேயே செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார். இது கொஞ்சம் கோபத்தை தரக்கூடிய மாதம், ஸோ எதிர்ப்புகளை தரக்கூடிய மாதம். ஆனால் அந்த ராசிநாதன் வந்து சூரியனோட 3rd பிளேஸில் ஆட்சியான சூரியனோட இருக்கார். இந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி உங்களுடைய காரிய ஜெயத்தை, உங்களுடைய வெற்றியை உறுதிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்கிறது. செகண்ட் லார்ட் 4th திக்பலம் குருவும் அங்கேயே இருக்கார். அப்போ உங்களுடைய பண வரவு திருப்தியாக தான் இருக்க போகுது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ பணம் வந்து ரொம்ப திருப்தியாக வரவு வரும். 10th and 2nd இந்த கனெக்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பணத்தை ரொம்ப அற்புதமாக தொழில் மூலமாக உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மாதம். கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றி தரும். நீங்கள் தனியாக ஒரு விஷயத்தை பண்ணாமல் உங்கள் காரியம் சக்ஸஸ் ஆகணும்னா ஒருத்தரோட கலந்து ஆலோசித்து ஒரு கூட்டு முயற்சி பண்ணிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி இந்த மாதத்தில் நீங்கள் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பிரேக் வருதுன்னா உங்கள் பார்ட்னரோட, உங்கள் நண்பரோட, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோட ஒரு கலந்து ஆலோசனை பண்ணி அந்த முயற்சியை நீங்கள் எடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு போட்டித் தேர்வில் இருக்கார், ஒரு போட்டித் தேர்வுக்கு போகிறார், நேர்முக தேர்வுக்கு போகிறார், அவரெல்லாம் இந்த மாதம் வெற்றி வகை சூடுவாங்க. கண்டிப்பாக உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்கள் கைக்கு வரும். உங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள், நான் போன இன்டர்வியூவில் என்ன பண்ணேன், என்ன தவறு பண்ணியிருக்கேன், உங்கள் நண்பரோட டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா செகண்டில் வந்து 7th and 10th லார்ட் இருக்கார். ஸோ கலந்து ஆலோசித்து பண்ணிங்கன்னா மிகப்பெரிய காரிய வெற்றி, எந்த மாதிரியான முயற்சியாக இருந்தாலும் வெற்றி தரும். லைஃப் பார்ட்னரோட வாக்குவாதம் தவிருங்கள். ஏன்னா செவ்வாய் சனி காம்பினேஷன் 7th பிளேஸுக்கு இருக்குது. நண்பர்களோடும் சரி, லைஃப் பார்ட்னரோடும் சரி, வாக்குவாதத்தை தவறுங்கள். சிறிய தூரத்தில் நீங்கள் அப்படி போயிட்டு வர்ற தூரத்தில் எங்கேயாவது முருகன் இருக்காரா பாருங்கள். அது மலை மேலே இருக்கிற முருகன் இருக்காரா பாருங்கள். ஒரு பார்க்கு பக்கத்தில் முருகன் இருக்காரா பாருங்கள். அங்கே போயிட்டு அந்த முருகனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான வெற்றியை அந்த முருகன் இந்த மாதம் உங்களுக்கு தருவார். புதிய கடன்கள் ஏற்படவும் வாய்ப்புண்டு, பழைய கடன்களை செலுத்தவும் வாய்ப்புகள் உண்டு. இது ரெண்டுமே என்ன 11th லார்ட் மார்ஸ் அண்ட் 6th லார்ட், அவரே 6th and 11th. ஸோ புதிய கடனையும் உருவாக்குவார், பழைய கடன்களையும் அடைப்பார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதம். எதனால் கடன் ஏற்படும்? சொத்தால் கடன் ஏற்படும். ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுனால, ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதுனால உங்களுக்கு கடனும் வரவும் ஏற்படுவதற்குரிய அற்புதமான மாதம். இந்த மாதத்தில் அதிர்ஷ்ட வர்ணம் என்ன அணிய வேண்டும்? சனி தான் 10th ரொம்ப பிரமாதமாக இருக்கார். அப்போ புதனுடைய மித்திரன் அவர் வந்து, அப்போ நீங்கள் நீல நிறங்களை இந்த மாதத்தில் முழுக்க முக்கியமான நாட்கள் அணிஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த நீல நிறம் எப்பயுமே மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அலை நீளம் உள்ள கலர் அது வந்து. ஸோ நீல நிறத்தை பயன்படுத்துங்கள், மிகப்பெரிய வெற்றியை தருவார். அதிர்ஷ்ட கடவுள் நம்ம முன்னே சொன்னோம், மலை மீதுள்ள முருகன். ஏன்னா சூரியன் இந்த மாதம் ரொம்ப பலமாக உங்கள் ராசிநாதனோட இருக்கார். ஸோ மலை மீது உள்ள முருகனை சேவித்தால் மிகப்பெரிய காரிய வெற்றி கிடைக்கும். தேங்காயை தானமாக கொடுக்கலாம், இளநீர் வாங்கி கொடுக்கலாம். ஸோ தேங்காய் சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கறது வழியாக இந்த மாதம் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். இந்த மிதுன ராசி அன்பர்கள் வாழ்வியல் பரிகாரமாக வாக்கிங் கடைபிடிக்கலாம். இரவு நேர உணவுக்கு பிறகு ஒரு சிறு உலவல், ஒரு 500 மீட்டர் நீங்கள் நடந்துட்டு வந்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்களுடைய செல்ஃபோன் கவரை மாற்றுங்கள். மிகப்பெரிய மனமாற்றத்தை இந்த செல்ஃபோன் கவர் மாற்றுறது வழியாக நீங்கள் பெறுவீர்கள். உற்சாகம், மனசில் ஒரு ஒளி வெள்ளம் கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும்.